எல்லோருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவா தாசன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகாலயபட்சம். மகாலயபட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு கடவுளை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் இருக்கு. ராமருக்கு ராமநவமி, ஈஸ்வரருக்கு மகா சிவராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி நாள், பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி. அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களை கொண்டாடுறதுக்கான நாள் தான் இந்த மகாலயபட்சம். மகாலயம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வருது. பட்சம்னா 15 நாள், அதாவது மாதத்தில் பாதி நாள். இந்த 15 நாளும் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி நம்மளுக்காக வருவாள், நம்மளை தேடி வருவாள், நம்ம கூடவே தங்கி இருப்பாள். ஸோ இந்த 15 நாளும் அவளுக்கு பண்ணக்கூடிய கடமைகளை, தர்ப்பண காரியமாக இருக்கட்டும் இல்லை சாத்தமாக இருக்கும், அதெல்லாம் சிந்தையோடு பண்ணோன்னா அவளுடைய அனுபவம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், சிந்தையோடு தான் பண்ணுவோம், பிளான் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணுவோம். இருந்தாலும் அது தடங்கள் வந்திருக்கும். அதை யோசிச்சு பார்க்கும் போதுன்னா நம்ம கரெக்டாக தானே பண்ணுவோம், பிளான் பக்காவாக தான் நம்ம இப்போ இப்படி அது மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு சில காரியங்கள் இருக்குது. இப்போ பித்ருக்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த கடமைகளை தவறு விட்டுருக்கு. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த 15 நாளும் அவளுக்கு தேவையான கடமைகளை கரெக்டாக பண்ணி, தர்ப்பணம் பண்ணி, சிராத்தம் பண்ணி, அதெல்லாம் சித்தையோடு பண்ணோன்னா அவள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள். நம்மளுக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் நிவர்த்தியாகும். ராம் ராம்.